GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி போன வருஷம் என்ன பண்ணாரோ அதையே தான் இப்பவும் பண்ணியிருக்காரு. இந்த சர்ச்சை குறித்தான விளக்கம் குறித்தும் அவர் ஏற்படுத்தின சர்ச்சை எந்த அளவிற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கு, எந்த அளவிற்கு தமிழகம் முழுக்கவே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது குறித்தும் இன்னைக்கு சட்டசபையில அதிமுக உறுப்பினர்கள் யார் அந்த சார் அப்படின்ற வாசகத்தோட இன்னைக்கு சட்டசபையில போராட்டம் பண்ணாங்க. அந்த யார் அந்த சார் கேள்வி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கு. அந்த ஒரு செய்தி குறித்தும் பீகார்ல பிரசாந்த் கிஷோர் கைது பண்ணப்பட்டிருக்கார். எதற்காக கைது பண்ணப்பட்டார், என்ன போராட்டம் பண்ணார் அப்படின்றத குறித்தும் பீகார்லயே நிதிஷ்குமார் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. கூட்டணி மாறுறாரா நிதிஷ்குமார் அப்படின்ற கேள்வி சமீப காலமாவே ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. அந்த கேள்விக்கு நிதிஷ்குமார் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்றத குறித்தும் டெல்லியில வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல மீண்டும் ராகுல் காந்தி வெர்சஸ் ஸ்மிருதி இரானி அப்படின்ற போட்டி உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த டெல்லி தேர்தல் தொடர்பா மோடி அவரோட வியூகத்தை மாத்திக்கிட்டாருன்னு பாஜக எப்போ அதோட இறுதி முடிவை அறிவிக்க போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் குறித்தும் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு இந்த ஆண்டோட தமிழக சட்டப்பேரவை இன்னைக்கு கூட்டினாங்க. வழக்கமா ஆளுநர் அவரோட உரையை நிகழ்த்தி சட்டப்பேரவையை தொடங்கி வைக்கணும். இன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆளுநரை சபாநாயகரும் முதலமைச்சரும் வரவேற்றுட்டு சட்டப்பேரவைக்குள்ள போன ஆளுநர் ஆளுநர் உரையை வாசிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த சமயத்துல 3 நிமிஷம் தான் சட்டப்பேரவைக்குள்ள இருந்தாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு வெளியே வந்துட்டார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதத்தை பாடணும், தேசிய கீதத்தை தமிழக சட்டப்பேரவை தொடர்ந்து அவமதிக்குது, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஒரு போக்கு என்பது இந்த சட்டத்திற்கு எதிரானது அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து அங்கிருந்து வெளியேறார். வெளியில வந்த உடனே அவர் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் முதல்ல வருது. ஆனா அந்த விளக்கம் சிறிது நேரத்திலேயே நீக்கப்படுது. அதற்கப்புறம் ஒரு புது விளக்கம் வருது. இந்த மாதிரி பல்வேறு பரபரப்புகள் இன்னைக்கு தமிழக அரசியல்ல போயிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஆளுநர் போன வருஷம் என்ன பண்ணாரோ அதையே தான் இப்பவும் பண்ணியிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது இப்போ ஆளுநர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆக போகுது ஆர்.என். ரவி தமிழ்நாட்டுக்கு இந்த 3 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் 2022 மட்டும்தான் அவருக்கான உரையை முழுசா வாசிச்சிருக்காரு. அதற்கப்புறம் 2023 அந்த தமிழக அரசு கொடுத்த உரையில பல்வேறு திருத்தங்களை ஆளுநர் பண்ணாரு. அப்பயே சட்டப்பேரவையில பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார். அப்ப பாதிலேயே வெளியே போயிட்டாரு. 2024 இதே மாதிரி தேசிய கீதத்தை அவமதிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டோட அந்த ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்தார். சட்டப்பேரவையில் இருந்தாரு. ஆனா இப்போ இந்த 2025 ஆண்டோட முதல் சட்டப்பேரவையிலேயே ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே சட்டப்பேரவையில் இருந்து வெளியே போயிருக்கார் ஆளுநர். இது உள்ளபடியே தமிழக மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. ஏன்னா சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாநிலமும் அந்த மாநில அரசு கொடுக்கக்கூடிய அறிக்கையை ஆளுநர் வாசிக்கணும், அதுதான் மரபு அப்படின்ற ஒரு இதுல இருக்கும்போது இவர் மட்டும் தொடர்ந்து மரபுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப வைக்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பல்வேறு ஆளுநர்கள் இருந்திருக்காங்க. ஆனா எந்த ஆளுநர்களுமே இப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பினதில்லை. ஏன்னா தமிழக சட்டப்பேரவை மரபு என்பது தமிழ்தாய் வாழ்த்துல தொடங்கி முடியும் போதுதான் தேசிய கீதம் எழுப்பப்படும். இதுதான் பல ஆண்டுகளாவே நடைமுறையா இருக்கு. இந்த நடைமுறைக்குட்பட்டு தான் பல்வேறு ஆளுநர்கள் இருந்தாங்க. ஆனா இவர் மட்டும் வித்தியாசமா பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பி தேசிய கீதத்தை வேணும்னே அவமதிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன் வச்சுட்டு வராரு. அந்த குற்றச்சாட்டு தான் இன்னைக்கும் சட்டப்பேரவையில வச்சு வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் என்பது தமிழகம் முழுக்க பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபை மாற்றுவதற்கு ஆளுநருக்கு சட்டப்படி உரிமை இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்த சமயத்துல தான் நம்ம மனிதநேய ஜனநாயக கட்சியோட தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த மாதிரி ஆளுநரால ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபுகளை மாற்றுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் என்னன்னா, இந்த மரபு தமிழகத்துல பல ஆண்டுகளா இருக்கு. இந்த ஒரு மரபை ஒரு ஆளுநரால மாத்திர முடியுமா, சட்டப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் உங்களோட ஒரு பார்வையில? அதாவது சட்டமன்றம் பின்பற்றி வரக்கூடிய இந்த மரபுகளை மாற்றக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது. அதே நேரத்தில் கவர்னரை அழைக்காமலேயே சட்டமன்றத்தையும் நடத்தலாம் என்பதையும் கவர்னர் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கிறது என்பதையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. எந்த ஒரு ஆளுநராலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபை மாற்றவே முடியாது அப்படின்ற பதில் அவர் கொடுத்திருந்தாரு. இந்த பதில் தான் ஏறக்குரிய எல்லாத்தோட பதிலாகவும் இருக்கு. ஏன்னா ஆளுநர் என்பவர் மத்திய அரசோட பிரதிநிதி,
மாநில அரசு கொடுக்கக்கூடிய உரையை தான் வாசிக்கணும். அப்படி இருக்கிற சமயத்துல இவர் பல்வேறு நேரங்கள்ல மாநில அரசோட முரண்பட்டிருக்கார், பல்வேறு சட்ட மசோதாக்கள்லையும் முரண்பட்டிருக்கார். இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல தான் இன்னைக்கு ஆளுநர் கண்டிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்கார். அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆளுநரோட செயல் வந்து சிறுபிள்ளைத்தனமானது. தமிழக மக்களையும் சரி, தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசையும் சரி, தமிழக சட்டப்பேரவையும் சரி, இந்த ஆளுநர் வந்து தொடர்ந்து அவமதிச்சிட்டு இருக்காரு. இந்த போக்கு வந்து அவர் மாத்திக்கணும். அவருக்கு கொடுத்த அரசியல் சட்ட பணிகளையே செய்ய விருப்பம் இல்லாதவர், செய்ய மனம் இல்லாதவர் எதுக்காக அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்ற கேள்விதான் எனக்கு எழுந்திருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு கட்சி தலைவர்களும் சரி, பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் ஆளுநருக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு வராங்க. இதுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கூட அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மரபு ரீதியான பனிப்போர் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரணும், முடிவுக்கு வந்தா மட்டும்தான் ஜனநாயகத்திற்கு நல்லது அப்படின்ற அறிக்கை விஜய் கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த புத்தாண்டுல இருந்து நீங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை பண்ணணும், அப்பதான் மக்களால வந்து உள்ள நடக்கிறத பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கோரிக்கை விஜய் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு சட்டசபையில அதிமுக உறுப்பினர்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியில ஆரம்பிச்சு எல்லா அதிமுக உறுப்பினர்களும் அவங்களோட சட்டையில வந்து யார் அந்த சார் அப்படின்ற பேட்சை குத்திக்கிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. இந்த யார் என்ற சார் கேள்விக்கு வந்து இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த சம்பவத்தை ஒட்டி தான் அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட மாணவி குற்றவாளி வந்து சாருன்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்திருக்கிறதா செய்திகள் வருது. அந்த யார் அந்த சார் அப்படின்ற கேள்விதான் இப்ப சமீப காலங்களாவே வந்து தமிழக அரசியல்ல பெரும் புயலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு கேள்வியை வச்சுதான் இன்னைக்கு அதிமுக உறுப்பினர்கள்லாம் சட்டசபைக்கு வந்தாங்க. வந்த உடனே அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள வந்து உடனே சபாநாயகர் வந்து வெளியேற்றிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கேள்வி வந்து எடப்பாடிக்கே அகைன்ஸ்டா போயிருக்கு. எப்படி அப்படின்னா, எடப்பாடிக்கு எதிரணியா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியை சேர்ந்த ஒரு ஆதரவாளர் மருது அழகராஜ் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த வழக்குல அந்த கொடநாடு எஸ்டேட்ல வந்து சிசிடிவி கேமராவை யார் ஆஃப் பண்ண சொன்னது, எந்த சார் வந்து சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ண சொன்னாங்க அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சோசியல் மீடியாவில் எழுப்பியிருக்காரு. இந்த ஒரு கேள்வி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமியோட பேர் வந்து தொடர்ந்து அடிபட்டு இருக்கிற சமயத்துல தான், இந்த வழக்குல அவருக்கு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து நிலவர சமயத்துல தான், அந்த சமயத்துல அந்த கொள்ளை நடந்த சமயத்துல சிசிடிவி கேமராவை யார் ஆஃப் பண்ண சொன்னது அப்படின்ற கேள்வி வந்து இவர் எழுப்பியிருக்கார். இந்த கேள்வி என்பதும் இன்னைக்கு தமிழகம் முழுக்க பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. பீகார்ல இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் கைது பண்ணப்பட்டிருக்கார். சமீபத்தில் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்ற அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முழு நேரம் அரசியல் ஈடுபட்டு இருக்கார். இந்த ஆண்டு இறுதியில் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்கிற சமயத்தில் தான் இவரோட அரசியல் பிரவேசம் என்பது வந்திருக்கு. இப்ப பிரசாந்த் கிஷோரோட அரசியல் பயணம் என்பது யாருக்கு அகைன்ஸ்டா போகுது அப்படின்றத வந்து வரக்கூடிய தேர்தலை தெரிஞ்சிடும். ஏற்கனவே அங்க இடைத்தேர்தலை போட்டி போட்டிருக்காரு, ஆனா அவருக்கு வந்து தோல்விதான் கிடைச்சது. இப்ப இந்த சமயத்துல வந்து இவரோட கைதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சமீபத்தில் அதாவது ஜனவரி 2ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சார் பிரசாந்த் கிஷோர். ஏன் அப்படின்னா, போன மாதம் டிசம்பர் மாதம் வந்து அங்க பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு நடைபெற்றிருக்கு. அந்த தேர்வுல வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு, அந்த தேர்வுக்கான வினாத்தாள் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவர்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து பண்ணிட்டு மீண்டும் புதுசா நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட அங்க போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் அந்த கோரிக்கையோட அந்த மாணவர்களோட சேர்ந்து பிரசாந்த் கிஷோர் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி அந்த தேர்வை ஃபுல்லா ரத்து பண்ணிட்டு புது தேர்வு நடக்கிற வரைக்கும் நான் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஜனவரி 2ஆம் தேதி அவரோட போராட்டத்தை ஆரம்பித்தார். அவர் போராட்டம் பண்ண இடம் வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்றதுனால பல்வேறு கெடுபிடிகள் காவல்துறையால் காட்டப்பட்டது. ஆனா தொடர்ந்து ஒரு பக்கம் போராட்டம் போயிட்டு இருந்த சமயத்துல தான் இன்னைக்கு காலையில அவர் வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. அவருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்க வந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் போராட்டம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒதுக்கின பகுதியில் போய் போராட்டம் பண்ணுங்க அப்படின்ற அறிவுறுத்தல்கள்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதையும் மீறி தொடர்ந்து இங்கேயே போராட்டம் பண்ணதுனால அவரை வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்ற அறிக்கையை வந்து போலீஸ்காரங்க கொடுத்தாங்க. கைது பண்ண உடனே அவர் வந்து பாட்னால இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு மெடிக்கல் செக்அப்ல எடுக்கப்படுது. இது ஒரு பக்கம் வந்து பீகார்ல பெரிய செய்தியா மாறினாலுமே, இன்னொரு பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோர் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவரோட ஆதரவாளர்கள் எல்லாமே இதுக்கு கொந்தளிச்சு போய் தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரசாந்த் கிஷோரை போலீஸ்காரங்க ரொம்ப கொடுமையா நடத்தினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பீகார் முழுக்கவே இந்த கோரிக்கை என்பது எழுந்திருக்கு. அதாவது இந்த பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வை வந்து ரத்து பண்ணணும்ன்ற கோரிக்கை எழுந்திருக்கு. ஆனா அந்த தேர்வை வந்து முழுசா ரத்து பண்ணாம ஒரு சில தேர்வுகள் மட்டும் மறுதேர்வு நடத்தி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம். இந்த பிரசாந்த் கிஷோர் கைது சம்பவம் ஒரு பக்கம் பெரிய செய்தியா போனாலும்,
இன்னொரு பக்கம் வந்து அங்க வந்து நிதிஷ்குமாரோட கூட்டணி கணக்கு மாறுதா, மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு திரும்புகிறாரா நிதிஷ்குமார் அப்படின்ற கேள்விகள் வந்து சமீப நாட்களா போயிட்டு இருந்தது. அந்த கேள்விக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் வந்து நிதிஷ்குமாருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எங்களோட கதவு வந்து உங்களுக்கு திறந்தே இருக்கும் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. ஏன்னா பாஜக வந்து நிதிஷ்குமாரை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஆக்சுவலா பாஜக கூட்டணி தான் சிஎம்மா இருக்காரு. இனி வரக்கூடிய பீகார் தேர்தலில் பாஜக நிதிஷ்குமாரை புறக்கணிக்கும், பாஜகவை சேர்ந்த ஒருத்தவங்க தான் சிஎம்மா கொண்டு வர போறாங்க, நிதிஷ்குமார் புறக்கணிக்கப்படுவார் அப்படின்ற பல கருத்துக்கள் இருந்த சமயத்துல தான் நிதிஷ்குமாருக்கு வந்து இந்த ஆஃபரை வந்து லல்லு பிரசாத் யாதவ் கொடுத்தார். அந்த ஆஃபரை எடுத்துக்கிட்டு நிதிஷ்குமார் மீண்டும் இந்தியா கூட்டணி பக்கம் திரும்புவார் அப்படின்ற பேச்சு அடிப்பட்ட சமயத்துல தான் இன்னைக்கு வந்து அந்த பேச்சுகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நிதிஷ்குமார் அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லாலு பிரசாத் யாதவோட இனிமேல் கூட்டணியே கிடையாது, நாங்க வந்து அவரோட 2 முறை கூட்டணி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களோட ஆட்சியில வந்து மக்களுக்கு எந்த விதமான நல்லதும் நடக்கல, பள்ளிகள் ரொம்ப தரம் கெட்டு போயிருந்தது, மருத்துவமனைகளும் ரொம்ப தரம் கெட்டு போயிருந்தது, இப்படிப்பட்ட ஆட்சி தான் அவங்க கொடுத்தாங்க. அதனால வந்து நாங்க மீண்டும் லல்லு பிரசாத் யாதவோட கூட்டணி வச்சுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நிதிஷ்குமார் கொடுத்திருக்காரு. இதன் மூலியமா இந்தியா கூட்டணிக்கு வருவாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த சமயத்துல, இல்ல அப்படிலாம் நான் போவே மாட்டேன், நான் தொடர்ந்து பாஜக கூட்டணியோட தான் பயணிக்க போறேன் அப்படின்ற ஒரு பதில வந்து நிதிஷ்குமார் கொடுத்து இந்த ஒரு பெரிய கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் கூடிய விரைவில் நடக்கக்கூடிய டெல்லி அசம்பிளி தேர்தலுக்காக டெல்லி மாநகரமே அரசியல் புயல்ல தான் சிக்கியிருக்குன்னு சொல்லணும். அந்த அளவிற்கு அரசியல் தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த சமயத்தில் கைது பண்ணப்பட்டார், அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பல்வேறு விசாரணை அமைப்புகளும் அவர் மீது வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அதனாலேயே வந்து அவரோட சிஎம் பதவி ராஜினாமா பண்ணி அவரோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய அதிசி சிங்கை டெல்லியோட புது சிஎம்மா கொண்டு வராரு. அப்பயே வந்து ஒரு பெரிய சவால் எடுக்கிறார். அதாவது இந்த வழக்குகள் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சிஎம் பதவி ஏத்துக்குவேன் அப்படின்ற சவாலில் எடுத்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தான் டெல்லிக்கு தேர்தல் நெருங்கிறதுனால மீண்டும் அங்க வந்து பிரச்சாரங்கள்லாம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஆம் ஆத்மி தொடர்ந்து அதிசி சிங் தலைமையிலேயே பயணிக்க போறாங்களா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் மீண்டும் சிஎம்மா வருவாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி 2 கட்சிகளுமே தேர்தலுக்கு தயாராயிட்டு வராங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் சேர்ந்து போட்டி போட்டாங்க. ஆனால் இறுதியில் வந்து தோல்வி தான் கிடைச்சது. ஆனால் இந்த முறை வந்து மும்முனை போட்டியாக இருக்க போது, ஆம் ஆத்மி வெர்சஸ் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக அப்படி தான் இருக்க போதுன்ற ஒரு தகவல்லாம் வருது. ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கடந்த 2 தேர்தல்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே இப்போ வந்து அந்த கட்சிக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய வழக்குகள், அந்த கட்சியை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் மீதே வழக்கு இருக்கிறதுனால இந்த வழக்கு என்பது அந்த கட்சிக்கு பெரிய சிக்கலாக தான் முடிஞ்சிருக்கு. அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி இன்னுமே அவங்களோட சிஎம் வேட்பாளர் யார் அப்படின்றத வந்து வெளியில வந்து வெளிப்படையா சொல்லல. இதுல வந்து பல்வேறு யூகங்கள் அடிப்படுது. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி சார்பா முன்னாள் சிஎம் இருந்த சீலா தீட்சித்தோட மகனா இருக்கக்கூடிய சந்தீப் தீட்சித் தான் காங்கிரஸோட சிஎம் வேட்பாளராக வரப்போறார் அப்படின்ற யோகங்கள் அடிப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக இந்த வாட்டி ஒரு பெண்ணை தான் சிஎம் வேட்பாளராக அறிவிப்பாங்க அப்படின்ற யோகங்கள் அடிப்படுது. ஏன்னா ஏற்கனவே டெல்லிக்கு வந்து ஒரு பெண் அதிசி சிங் வந்து சிஎம்மா இருக்காங்க. காங்கிரஸும் ஏற்கனவே வந்து சீலா தீட்சித்தை வந்து பலமுறை சிஎம் ஆக்குனாங்க. அந்த வரிசையிலேயே வந்து பாஜகவும் ஒரு பெண் வேட்பாளரை தான் சிஎம்மா இறக்க போறாங்க அப்படின்ற பல யூகங்களுக்கு மத்தியில தான் யார் அந்த பெண் வேட்பாளர் அப்படின்ற கேள்விக்கு 2 பெயர்கள் அடிப்படுது. ஒன்னு ஸ்மிருதி இரானி, இன்னொன்னு மீனாட்சி லேக்கி. இந்த 2 பேருமே வந்து மத்திய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்மிருதி இரானிக்கு தோல்வி தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் அரசியலில் இருந்து தொடர்ந்து ஒதுங்கி இருந்தார். இந்த டெல்லி தேர்தல் வர்ற சமயத்துல தான் மீண்டும் ஸ்மிருதி இரானி லைம்லைட்டுக்கு வந்திருக்காங்க. இதனாலேயே வந்து டெல்லியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீண்டும் இந்த டெல்லி பரப்புரையில ராகுல் காந்தி வெர்சஸ் ஸ்மிருதி இரானி அப்படின்ற போட்டி உருவாக வாய்ப்பு இருக்கு. அதாவது ராகுல் காந்தி தலைமையில தான் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ண போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக சார்பா ஸ்மிருதி இரானி பிரச்சாரம் பண்ண போறாங்க, ஸ்மிருதி இரானி தான் சிஎம் வேட்பாளராக வர போறாங்க அப்படின்ற காரணத்தினால இப்போவும் வந்து ராகுல் காந்தி வர்சஸ் ஸ்மிருதி இரானி அப்படின்ற போட்டி வந்து உருவாக போகுது அப்படின்ற ஒரு பேச்சும் இந்த பக்கம் ஆம் ஆத்மி இருக்கு. ஆம் ஆத்மி சார்பா அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் பிரச்சாரத்துக்கு வராரு. ஸோ இந்த 3 தலைவர்களும், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி, ஸ்மிருதி இரானி, இந்த 3 தலைவர்களும் ஒருவருக்கு ஒருவர் மீண்டும் வந்து அரசியலில் மோதிக்க போறாங்க. டெல்லியில வந்து என்ன நடக்க போகுது, ஏன்னா அந்த டெல்லி தேர்தல் பொறுத்த அளவுக்கும் பாஜக குறிப்பா மோடி வந்து அவரோட வியூகத்தை வந்து கொஞ்சம் மாத்திருக்காரு அப்படின்ற செய்தி அடிப்படுது. எதன் அடிப்படையில் கேட்டீங்க அப்படின்னா, எல்லா தேர்தலையும் வந்து பாஜக என்னதான் ஒரு பக்கம் வந்து காங்கிரஸை தாக்கி பேசினாலும் இன்னொரு பக்கம் அவங்க பண்ண சாதனைகளை கொஞ்சம் பட்டியலிடுவாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து டெல்லியை பொறுத்த அளவுக்கும் பாஜக அவங்க பண்ண சாதனைகளை ஃபுல்லா பட்டியலிடாம அரவிந்த் கெஜ்ரிவாலை தாக்குறதே அவங்க வந்து முழு நேரம் அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த வியூகத்தை மாற்றி அமைச்சு எப்படி வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் ஆட்சிக்கு வரது தடுக்க போறோம் அப்படின்ற ஒரு போட்டியோட பாஜக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல
பாஜக வந்து யார் சிஎம் வேட்பாளரா அறிவிப்பாங்க, அவங்களோட முடிவை வந்து அறிவிப்பாங்களா இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த பக்கம் வந்து ஸ்மிருதி இரானி அறிவிக்கப்பட்டால் ராகுல் காந்திக்கும் ஸ்மிருதி இரானிக்கும் மீண்டும் களத்துல வந்து பெரிய மோதல் இருக்கும். அதே டைம்ல இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ராகுல் காந்திக்கும் பெரிய மோதல் இருக்கும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி ஆம் ஆத்மியும் சரி தொடர்ந்து இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது அப்படின்ற கோஷத்தை வந்து வச்சுட்டு வராங்க. ஸோ நீ வரக்கூடிய நாட்கள்ல வந்து டெல்லி தேர்தல் அபிஷியலா அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த பரப்புரை என்பது இன்னும் சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.